ஒரு நல்ல வாழ்க்கைனா என்ன? சந்தோஷமா இருக்கிறதும் நிம்மதியா இருக்கிறதும் தான் நல்ல வாழ்க்கையா? ஆக்சுவலாக ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தாண்டி சமநிலையில் இருப்பது தான் அப்படின்ற நான் சொல்லலை. பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அரிஸ்டோட்டில் சொல்கிறார். த டாக்ட்ரின் ஆஃப் கோல்டன் மீன் அப்படின்ற அற்புதமான இந்த விஷயத்தின் மூலமாக அவருடைய மகனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அழகாக விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அரிஸ்டோட்டில். அவர் சொன்ன அந்த அற்புதமான விஷயங்களை இன்னைக்கு மாடர்ன் டேக்கு நம்ம லைஃப்க்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம பேசலாம். இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது, அது மட்டும் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கும் எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடோட முடிவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக நம்மெல்லாம் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல அப்படின்ற ரியலைசேஷன் கூட நமக்கு வரும். ஏன்னா உதாரணங்கள் நம்ம லைஃப்லேருந்து தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கான எபிசோடு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்காது, பயப்படாதீங்க. நம்ம லைஃப்க்கு ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு தேவையான ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. தன்னுடைய மகனான நிக்கோமாக்கஸ்க்கு அரிஸ்டோட்டில் ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்குறார். ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, அதில் ஒரு சமநிலை வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்மக்கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரொம்ப குறைவுக்கும் ரொம்ப அதிகத்துக்கும் இடையில ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அரிஸ்டோட்டில் நமக்கு சொல்கிற அற்புதமான விஷயம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காரில் லாங் ட்ரைவ் போகிறோன்னு வச்சுக்கலாம். எல்லா கார்ஸோட ஆடியோ சிஸ்டமும் ஒரே மாதிரி டிசைனாக இருக்காது. சில கார்ஸை செலவு பண்ணி பயங்கரமாக செட்டப் பண்ணுவாங்க. அதில் அப்படி ஒரு ஊஃபர் இருக்கும், இப்படி ஒரு பாஸ் ட்ரபிள் செட்டப்லாம் இருக்கும். பயங்கரமாக ஸ்பீக்கர்ஸ் ஊஃபர்லாம் செட் பண்ணி அவங்க காரோட ஆடியோ சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சில பேர் கம்பெனிலேருந்து என்ன மாடல் வருதோ, என்ன செட்டப் வருதோ, அந்த டிஃபால்ட் ஆடியோ சிஸ்டமை அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம டிஃபால்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்கிற காரில் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோன்னு வச்சுக்கலாம். அந்த காரில் 4 பேர் பயணிக்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்கும் ஆடியோ ஒரே மாதிரி கேட்குமான்னு கேட்டால் இல்லை. சில கார்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 டோரில் அந்த ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆடியோ நல்லா கேட்கும். ஸோ இப்போ சவுண்டு வச்சா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஐடியலாக கேட்கும், முன்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். சில கார்ஸில் பின்னாடி இருக்கும் அந்த ஆடியோ சிஸ்டம். அப்போது சவுண்டை அதிகமாக வச்சா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தலைவலிக்கும், முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஐடியலாக கேட்கும். ஸோ இதுதான் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு அந்த 4 பேருக்கும் ஒரு பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம நினச்சோம்னா ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நமக்கான ஸ்வீட் ஸ்பாட் இன்னொருத்தருக்கான ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வெரி வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக், தனித்தன்மையானது, தனி மனிதன் சம்மந்தப்பட்டது. நம்ம வாழ்க்கைக்கான செப்பரேட் டிசைன் இது. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ இந்த எபிசோடை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களோட ஐடியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஸ்வீட் ஸ்பாட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்பட்டது அவங்களுக்கு ஏற்படணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த வேல்யூஸ் மாறுபடலாமே தவிர இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியமானது. நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். பர்ஃபெக்டாக சூப்பராக பேஷனட்டாக குக் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் காலங்காலமாக செஞ்சாலும் அதை அதே டேஸ்ட்டில் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம வீடுகளில் பாட்டிமா இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்க ஒரு குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட்டில் செஞ்சாங்களோ அதை இன்றைக்கும் அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியும். அதே கன்சிஸ்டன்சியோடு செய்கிறவங்க இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க அவ்வளோ பேஷனட்டோ இல்லை ப்ரோ குக்ஸ் கிடையாது, எப்படியோ சாப்பிட்றதுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சமைக்கிறவங்க இருப்பாங்க. என்ன மாதிரி ஆட்கள். எப்போவுமே என்னுடைய சாம்பார் ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சில நாள் பருப்பு அதிகமாக போயிருக்கும், சில நாள் புளி அதிகமாக போயிருக்கும், சில நாள் மிளகாத்தூள் அதிகமாக போயிருக்கும், சில நாள் கொஞ்சம் மல்லி அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகவும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியும் சில சமையல் இருக்கும். அதில் ஸ்வீட் ஸ்பாட், இதுதான் பர்ஃபெக்ட் அளவு ஆஃப் மல்லி, இதுதான் பர்ஃபெக்ட் அளவு ஆஃப் உப்பு அப்படின்னு அந்த ப்ரோ லெவல் குக்கிங் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது.
பட் என்னைக்காவது ஒரு நாள் வரும். நம்ம லைஃப்லேயும் அந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை எப்படி சமன்படுத்தி ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அரிஸ்டாட்டில் நமக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அதை 5 விஷயங்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த 5 விஷயங்களையும் நம்ம இப்போ அலசி ஆராய போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கவனமாக கேளுங்க. முதல் விஷயம் கரேஜ். ஒரு மனிதனுக்கு தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தைரியம் அப்படிங்கிறது சரியான ஸ்வீட் ஸ்பாட் அளவில் இருக்கிறது தான் அவசியம். ஏன்னா சில பேர் அந்த தைரியம்ங்கிற லெவலுக்கே வரமாட்டாங்க, பயத்தால் கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. எதை நினச்சாலும் பயம். தெனாலியில் வர கமல் மாதிரி அதென்றாலும் பயம் இதென்றாலும் பயம்ன்ற மாதிரி எந்த அட்டெம்ப்ட் நினச்சாலும் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ இது எப்படி ஆகுமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க கரேஜ் அப்படிங்கிற ஸ்வீட் ஸ்பாட்டில் இல்லாமல் ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க. சில டிரைவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க ஸ்பீடாக போகிறேங்கிற பேரில் ரெக்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுவாங்க. சில டிரைவர்ஸ் இருக்காங்க, என்ன ஸ்பீடில் போனாலும் அவங்க கண்ட்ரோல்டாக போவாங்க. பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ்க்கு பயம் வராது. அவங்க 110 போனாலும் கண்ட்ரோல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேர் இருக்காங்க 100 தொட போகிறதுக்குள்ளேயே பின்னாடி இருக்கிறவனுக்கு உயிர் பயத்தை வர வச்சுருவாங்க. ஸோ இந்த ரெக்லெஸ்னஸ்க்கும் ஃபியருக்கும் நடுவில் இருக்கிறது தான் சரியான அளவான கரேஜ். எப்போ பயப்படணுன்னு தெரியும், எப்போ தைரியமாக முன்னாடி போகணுன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது அவசியம். லைஃப்பில் கரேஜ் ரொம்ப முக்கியம். அதுவும் சரியான அளவுக்கான கரேஜ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலும் கஷ்டம்தான், ஓவராக கால்குலேட்டே பண்ணாமல் ரிஸ்க் எடுக்கிறதும் கஷ்டம்தான். ஸோ கரேஜில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நாம் நம்மளை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பயந்தாங்குழியா இல்லை ரொம்ப ஓவராக கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்கிற ஆளா? ரெண்டாவதாக அரிஸ்டாட்டில் நமக்கு சொல்கிறது டெம்பரன்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறோம், மகிழ்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுறோம் அப்படின்றத ஒரு அளவுகோலாக வைக்கிறார். இதில் சில பேர் இருக்காங்க, சீரியஸாக இருந்தால் தான் லைஃப்பில் நம்ம பொறுப்பாக இருக்க முடியும், எப்போவுமே சீரியஸாக இருக்கணும், வேலை பண்ணிகிட்டே இருக்கணும், சீரியஸாக இருக்கணும், எதையாவது படிச்சுட்டே இருக்கணும், எதையாவது யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த சைடில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியே இதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, லைஃப் பற்றி எந்த பயமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நாளைக்கு என்னாகும் அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பும் இல்லாமல் எப்பப்பார மகிழ்ச்சியிலையும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஈடுபட்டுட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். அதனால ஒரு பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸ்வீட் பிடிக்கும் தான், அதுக்காக ஸ்வீட் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல். அதே மாதிரி ஸ்வீட்டை தொடவே கூடாது, ஐயோ ஸ்வீட் தொட்டாலே இல்லை, ஸ்வீட்டை பார்த்தாலே நமக்கு டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு பயப்படுறவங்க இருக்காங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரீமும் தேவையில்லாதது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம், அந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம். வாழ்க்கையை சரியான முறையில் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். நீங்கள் இதில் எந்த ரகம்? மூணாவதா அரிஸ்டாட்டில் நமக்கு கொடுக்குற அந்த மீட்டர் என்ன அப்படின்னா லிபராலிட்டி. எந்த அளவுக்கு நீங்கள் லீனியண்ட்டாக இருப்பீங்க. இது பணம் செலவு பண்ணுறதுல வரலாம். சில பேர் கருமிகள், அதாவது வடிகட்டின கஞ்சம். ஒரு படத்தில் மனோரமா அவர்கள் பயங்கர கஞ்சமாக இருப்பாங்க இல்லையா, அந்த கோழிக்கறி வாங்கி சாப்பிட வேண்டாம், கோழியோட ஃபோட்டோவை தொங்க விட்டுட்டு வெறும் சாப்பாடை கோழியை பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் வர்றதுக்காக. அந்த அளவுக்கு அவங்க கஞ்சமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிற ஆட்கள். அதுவும் லிபராலிட்டினா பயங்கர லிபரல். பணம் பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காஃபி தோட்டத்தையே நான் வாங்கிடுவேங்கிற அளவுக்கு ரெக்லெஸ்ஸாக செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போது நம்ம லைஃப்பில் லிபராலிட்டி அப்படிங்கிறது அவசியம். எங்கே இழுத்து பிடிக்கணும், எங்கே நல்லா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ இருக்கிற லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் கசப்பாகவும் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி நாளைக்கு எந்நேரம் வேணால் வாழ்க்கை மாறலாம் அப்படிங்கிற பயமே இல்லாமல் செலவு பண்ணுறவங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இதுலேயும் இந்த மிடில் கிரவுண்டை நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். நாலாவதாக அவர் சொல்கிற விஷயம் மேக்னிஃபிசன்ஸ். நம்ம வேலையை எப்படி செய்கிறோம், நம்ம வேலை இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் மேக்னிஃபிசன்ஸ். இதில் ஆனஸ்டாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட்டே கிடையாது. சில பேர் ரொம்ப ரொம்ப பெட்டியாக பிஹேவ் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் இதுதான் இதுக்கான சரியான வார்த்தையாக இந்த கான்டெக்ஸ்டில் இருக்குங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அதாவது பிரச்சனையே இருக்காது, ஆனால் அதை பற்றி ஓவராக கம்ப்ளைண்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு பிரிண்டரில் பேப்பர் தீந்துருச்சு அப்படின்னு வைக்கலாம். பேப்பர் தீந்துருச்சு அப்படின்னா
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னப்பா பேப்பர் ரீப்ளேஸ் பண்ணலையான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகும்போது பேப்பர் இல்லை, அதனால இன்றைக்கி நாளே வந்து மோசமாக போச்சு. இந்த ஆஃபீஸில் யாரும் சரியாக வேலை செய்கிறதில்ல, நான் எல்லாருக்கும் துச்சமாக போச்சு, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, காசிப் பண்ணுறது அப்படின்னு வேலை இடத்துல நம்ம அப்படி இருக்கோமா? இல்லை எல்லாத்தையும் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி நான் இல்லாட்டி இந்த ஆஃபீஸே ஓடாது தெரியுமா, நான் எவ்வளோ வேலை பண்ணுறது தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் தான் இல்லாமல் இயங்கவே இயங்காது அப்படிங்கிற லெவலில். ஸோ ஒரு நல்ல வேலையாள் அப்படிங்கிறவன் எது தேவையோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்போ அதை வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அதை பற்றி வெளிப்படுத்துவாங்க. மற்ற நேரத்தில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சொல்கிறதோடு நிறுத்த மாட்டாங்க. அது இப்படி செஞ்சால் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் மேக்னிஃபிசன்ட் ஒர்க்கர்ஸ். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? நம்ம ரொம்ப புலம்பி கம்ப்ளைண்ட் பண்ணி காசிப் பண்ணுற ஆளா, இல்லாட்டி நான் இல்லாட்டி இந்த ஆஃபீஸே இல்லைன்னு ஓவராக ஷோ ஆஃப் பண்ணுற ஆளா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 5வது ப்ரைட். நம்மளை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக இன்றைக்கு நிறைய பேர் சஃபர் பண்ணுற ப்ராப்ளம் இது. ஏன்னா செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் இப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேசுகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது அரகன்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது செல்ஃபிஷ் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எவ்வளவோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் அந்த ஒரு பேலன்ஸை அச்சீவ் பண்ண சொல்கிறார். நம்ம லைஃப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம ரொம்ப நம்மளை தாழ்த்திக்கிறோமா? ஐயோ நான்லாம் யாருங்க, நான்லாம் ரொம்ப சாதாரண ஆளுங்கன்னு சொல்லி எப்போவுமே நம்மளுடைய நேரமோ நம்மளுடைய ஹெல்த்தோ இல்லை நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸோ முக்கியம் இல்லைன்னு நம்ம வெளிப்படுத்திகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எல்லாருக்கும் அதே தான் தோணும். அவங்க தானே, அவங்களுக்கு சும்மா சொன்னால் போதும்ல, வந்துடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி. எப்போ வேணால் நமக்கு கால் பண்ணலாம், எப்போ வேணால் நம்மக்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், எப்போ வேணால் நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு லெவலை நாம் தான் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் நம்மளை எல்லாரும் ஏறி மிதிக்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளை அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இல்லாமல் வச்சுருப்போம். ஏன்னா இது பீப்புள் ப்ளீஸிங். ஐயோ அவங்க கோச்சுக்கு போகிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிட போகுது அப்படின்னு நினச்சே நம்ம எல்லா இடத்துக்கும் போய் நின்றுட்டுருக்கோம். அது ஹியூமிலிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாகவே அது பண்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஓவராக போயிடுச்சு அப்படின்னா நமக்கான மரியாதையை நம்ம இழக்கிறோன்னு அர்த்தம். அதுவே இந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் சைடுக்கு வரலாம். நான் தான் அப்படின்ற அந்த கர்வத்தோட ஆணவத்தோடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எப்போ யார் பார்த்தாலும் நம்மளை அவங்க புகழணும், எப்போ யார் பார்த்தாலும் நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு அவங்க பேசணும் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவராக அரகண்ட்டாக இருக்கோம்னு அர்த்தம். போக போக யார் நம்மளை ஒரு வாட்டி பாராட்டினாங்களோ அந்த ஒரு வாட்டி பாராட்டினவங்ககிட்டே நம்ம அந்த ஆணவத்தை காமிக்க ஆரம்பித்தோன்னா அடுத்து அந்த உறவு இருக்குமானே சொல்ல முடியாது. அதனால நம்ம ஓவராக குனிஞ்சும் போக வேண்டாம், ஓவராக தலைகணத்தில் ஆடவும் வேண்டாம். அந்த பேலன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம லைஃபோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இந்த ஸ்வீட் ஸ்பாட் அச்சீவ் பண்ண வேண்டியது, இந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கிரேட்டஸ்ட் திங்கர்ஸோட தாட் ப்ராசஸ் நினச்சாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸையும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட், கரேஜ். நீங்கள் ரொம்ப பயந்தாம் பேடியா இல்லை கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்கிறவங்களா? 2வது, டெம்பரன்ஸ். வாழ்க்கையை என்ஜாயே பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு எப்போவுமே சீரியஸாக இருக்கிற ஆளா, இல்லை லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அதனால் நான் ரெக்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டுருக்கீங்களா? 3வது, லிபராலிட்டி. நீங்கள் வடிகட்டின கஞ்சமாக இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஆளா? இதில் எந்த ஸ்கேலில் இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 4வது, வேலை இடத்துல நீங்கள் எப்படி, உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்புற ஆளா இல்லை ஓவராக ஷோ ஆஃப் பண்ணுற ஆளா? 5வது, பெருமை. நம்மளை நாமளே எப்படி பார்க்குறோம்? நம்மளை ரொம்ப தாழ்த்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லை நம்ம ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுறோம், ரொம்ப எல்லாரும் நம்மளை புகழணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஆணவமாக தான் நடந்துக்கிறோமோ அப்படின்னு இருக்கும். ஆனஸ்ட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறீங்கன்னு வரதோ இல்லை ரொம்ப உங்களே நீங்கள் ஹையராக வச்சுக்கிறீங்க அப்படின்னு வரதோ அந்த அசஸ்மெண்ட் ரொம்ப ஆனஸ்ட்டாக வரட்டும். யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல.
உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸை செய்கிறீங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோடில் இந்த 5 பேராமீட்டர்ஸ் பற்றி நான் பேசும்போது ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம், ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம், ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை ஆக்சுவலாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பர்ஃபெக்டாக ஸ்வீட் ஸ்பாட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எபிசோடில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்காக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இது நம்ம கோல்டன் மீன் ட்ராக்கர். இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்திருக்கோம் அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த 5 பேராமீட்டரில் எது உங்களுக்கு நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ப்ரைட் எடுத்துக்கலாம். நம்மளை நாம் எப்படி பார்க்குறோம்? நம்ம ரொம்ப நம்மளே தாழ்வாக நினச்சிக்கிறோமா, நம்ம ஓவராக கர்வம் மிக்கவங்களாக இருக்கோமா அப்படின்னு நம்மளே கேட்டு பார்க்குறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோன்னு வைக்கலாம். அங்கே யாராவது ஒருத்தங்க நம்மளோட அப்பியரன்ஸ் பற்றி பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏய், இன்றைக்கி நீ பார்க்க சூப்பராக இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓ அப்படியா, தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ். அட நீங்கள் வேற, நானே ரொம்ப சிம்பிளாக தான் வந்திருக்கேன், பெருசாலாம் என்னை பார்த்துக்கிறதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை தெரியுமா, சும்மா அப்படியோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி ஓ அப்படியா, இந்த சாரி எங்கே வாங்கினது தெரியுமா, இந்த ஷர்ட் எங்கே வாங்கினது தெரியுமா, அது என்ன பிராண்ட் தெரியுமா, என்ன விலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாளா. இதில் அப்படியா தேங்க்ஸ் அப்படிங்கிறது தானே அரிஸ்டாட்டில் சொல்கிற மீடியன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த 5 பேராமீட்டரில் ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் நம்ம தைரியத்துக்கான ஒரு சேலஞ்ச் வரலாம், ஒரு நாள் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கவனித்து அன்றைக்கி நம்ம அதை எழுதலாம். ஒவ்வொரு நாளும் அந்த சிச்சுவேஷன் வரும். ஸோ இதில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இதுதான் இந்த பாயிண்டில் தான் நான் இப்படி தான் பர்ஃபெக்டாக கோல்டன் மீன் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்குலாம் வராது. 1 to 5 அப்படிங்கிற லெவலில் எங்கேயாவது இருப்போம், இல்லாட்டி 6 to 10 அப்படிங்கிற லெவலில் எங்கேயாவது இருப்போம். இந்த 5க்கும் 6க்கும் இடையில நம்ம எப்பாவது இருக்குமா அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம், நடந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணி பாருங்கள். எதுக்குன்னா நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்குது, பேட்டர்ன்ஸ் கவனிச்சா தானே அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும்னு நான் மனசார விஷ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.